கன்னிராசி நல்ல ஒரு நுணுக்கமான அறிவு படைத்த ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் இந்த கன்னிராசி சொல்லலாம். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மாதமாக உங்களுக்கு இருக்காதுங்க. சில விஷயங்களில் முன்னேற்றத்தையும் சில விஷயங்களில் ரொம்ப பொறுமையும் குறிப்பாக சில முடிவுகளில் அதிகமான கவனத்தையும் இந்த மாதம் நீங்கள் கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீண்ட நாளாகவே இருப்படியாக இருந்து வந்த அந்த சில விஷயங்களுக்கு மெதுவாக ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய அமைப்பை தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் எல்லாத்தையும் நாமே சரி செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவசரப்படாமல் தேவையில்லாத மன அழுத்தம் வரலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் எப்போவுமே மன அழுத்தத்தோடு இருக்கிறத கொஞ்சம் விட்டுடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைச்சிருக்கு, அவசரத்தை விட ஆலோசனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபத்தை விட பொறுமை அப்படிங்கிறது அதை விட முக்கியம். சந்தேகத்தை விட தெளிவு பெறுவது ரொம்ப முக்கியம். மேலுமே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு எந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கிறது, எந்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், பணவரவு எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், யாரை நம்பணும், எந்த விஷயத்தில் பின்வாங்க வேணும், அனைத்தையுமே நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி அப்படின்னாவே நல்ல ஒரு புத்தி கூர்மை வாய்ந்த ஒரு ராசி தாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு புத்திசாலித்தனம், திட்டமிடுதல், கவனிப்பு அப்படிங்கிற ஒரு நடைமுறைக்கு சிந்தனைக்கு பெயர் பெற்ற ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்தையும் மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்தால் ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, இதனோட முடிவு என்ன அப்படின்னு பல கோணங்களில் யோசிப்பாங்களாம். இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இதே குணம் சில நேரங்களில் இவங்களுக்கு பலவீனமாகவும் மாறிவிடுமா. ஒரு விஷயத்தை அதிகமாக யோசித்து கொண்டு இருந்தால் மனதில் தேவையில்லாத குழப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வேலை விஷயத்தில் ரொம்ப பொறுப்பானவங்க. கொடுத்த வேலையை முடிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், சிறப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இவங்களுக்கு இருக்கும். சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது, இவங்க என்ன பரிகாரம் செய்யலாம், யாரை இந்த காலகட்டத்தில் நம்பலாம், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா பாருங்கள். இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலுமே நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பொருந்தும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய நேரம், தேதி, தசா, புத்தி, அவங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகம் இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறது சிறப்பு. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட இது முடியாது அப்படின்னு உட்கார்ந்து விடாமல் ஏதாவது ஒரு தீர்வை தேடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இவங்களுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா வார்த்தையை விட செயலை ரொம்ப நம்புவாங்களாம். யாராவது நான் உங்களுக்காக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் உடனே நம்பிவிட மாட்டாங்க. அவங்களோட செயல்லையும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் ஒரு முடிவுக்கே வருவாங்க. கன்னிராசி அன்பர்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குடும்பத்துக்காக முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாங்க. ஆனால் தங்களுடைய மனதில் இருப்பதை எல்லாத்துக்கிட்டையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இதனால சில நேரங்களில் இவங்களை சுற்றி இருப்பவங்க இவருக்கு என்ன பிரச்சனை, அப்படி இவரை புரிந்து கொள்ளவே முடியலையே இந்த அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. மேலுமே கன்னிராசி அன்பர்களுடைய மிகப்பெரிய பலமே கஷ்டம் வந்தாலும் வழியை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறமை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து விடாமல் ஏதாவது ஒரு தீர்வை கண்டிப்பாக இவங்க தேர்ந்தெடுவாங்களாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தோட உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள்லாம் நடக்க போகுது, இந்த ஆகஸ்ட் 2026 இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இது மாற்றத்தை உணர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சிலருக்கு பழைய விஷயம் ஒன்று மீண்டும் பேசப்படலாம். சில பேருக்கு நீண்ட நாளாகவே காத்திருந்த பதில் கிடைக்கலாம். இப்போ ஒரு வேலைக்கு நம்ம போகிறதுக்கு பிடிக்கல, ஆனாலும் போகிற வேலையே ஒரு சூழல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகள் வரலாம். சில பேர்த்துக்கு பணம் தொடர்பாக திட்டமிட வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். இந்த மாதத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்க்க போகிறோம்.
ஒரே நேரத்தில் பல விஷயங்களை போட்டு உங்களுடைய மைண்டில் குழப்பாதீங்க. அதே நேரத்தில் பல விஷயங்களை நீங்கள் முயற்சி செய்யாதீங்க. இதனால் உங்களுடைய கவனம் சிதறாமல் ஒரு நல்ல வாய்ப்பை மட்டும் தவற விடக்கூடிய சூழல்கள் இருக்குது. அதனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரே வேலை, ஒரே இலக்கு, ஒரே திட்டம் அப்படின்னு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்கும். இருந்தால் கூட ஒரு குழப்பமான சூழல்கள் இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. முக்கியமாக இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் சில விஷயங்கள் மெதுவாக நகர்ந்தால் கூட அதனால் மனம் தளர வேணாம். ஒரு நேரங்களில் தாமதம் அப்படிங்கிறது மறுப்பு கிடையாது. சரியான நேரத்திற்காக காத்திருக்கக்கூடிய நிலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கலாம். உங்களுடைய திறமையை மேல் அதிகாரிகள் கவனிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாகவே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையினோட மதிப்பு மற்றவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, வேலை செய்யும் போது வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உண்மையாக நேரடியாக சொல்லக்கூடிய அந்த பழக்கம் கொண்டவரை இருந்தால் இந்த மாதத்தில் அதை கொஞ்சம் மென்மையாக வெளிப்படுத்துவது ரொம்ப நல்லது. நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தால் கூட அதை எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவங்க அவசரமாக முடிவெடுப்பாமல் முழுமையான ஒரு தகவல்களை தெரிந்து கொண்டு நீங்கள் முடிவு செய்கிறது ரொம்ப நல்லது. எதையுமே யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய தொடர்புகள் உருவாகலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களை சந்திப்பாங்க. ஆனால் கூட்டு தொழில், பண பரிமாற்றம் போன்ற விஷயங்களில் தெளிவான பதிவுகள் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வாய்ப்பு வந்தவுடன் ஓடி போகாமல் வாய்ப்பை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் ஒரு முடிவு செய்யுங்க. பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பண விஷயத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். வருமானம் ஓரளவுக்கு கிடைச்சா கூட உங்களுக்கு செலவுகளுமே அதற்கு ஈடாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. குடும்பத்தோட தேவைகள், வீட்டு தேவைகள், எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வரலாம். அதனால் பணம் வந்து விட்டது பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காம ஆரம்பத்திலேயே செலவுகளை கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணுங்கள். கடன் கொடுக்கறது, பெரிய தொகையை முதலீடு செய்கிறது, யாருக்காவது பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கூடுதலான கவனம் செலுத்துங்க. முக்கியமாக மற்றவங்க சொல்கிறத மட்டும் நம்பி நீங்கள் பணம் தொடர்பான முடிவுகளை எடுக்க வேணாம். அதே நேரத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பணத்தை சேமிப்பது ரொம்ப முக்கியம். சின்ன தொகையாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்க. தொடர்ந்து சேமிப்பதே உங்களுடைய எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரி, இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேச வேண்டிய விஷயங்கள் அதிகமாக இருக்கலாம். அதாவது சில குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் அது எல்லாமே நீங்கள் அமைதியாக பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமையும். ஆனால் ஒரு விஷயம் மட்டுங்க, பழைய பிரச்சனை மீண்டும் மீண்டும் கொண்டு வராதீங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைத்ததுக்கப்புறம் அதை மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தால் உறவில் தூரம் உருவாகலாம். அதனால் பேச்சுவார்த்தையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணமானவங்க வாழ்க்கை துணையோட கருத்தையும் கேட்பது ரொம்ப நல்லது. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே பெரியவங்க சொல்கிறத முழுமையாக நீங்கள் புறக்கணிக்காமல் அதில் உங்களுக்கு ஏற்றதை எடுத்துக்கொள்கிறது ரொம்ப நல்லது. பெரியோர் அல்லது குடும்ப பெரியவங்களோட ஆதரவு சில பேர்த்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தினசரி பழக்கங்களில் கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வேலை அதிகம் இருக்கிறதுனால உணவு நேரத்தை தவிர்ப்பது, தூக்கத்தை குறைக்கிறது போன்ற பழக்கங்கள் இருந்தால் அது எல்லாமே சரி செய்ய முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக சரியான தூக்கம், உணவு ரொம்ப முக்கியம். மன அழுத்தத்தையும் ரொம்ப கவனிச்சுக்கோங்க. அதிகமாக யோசிப்பது உடலுக்கும் மனதுக்கும் சோர்வை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் தண்ணீர் போதுமான அளவு குடிங்க. சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. தூக்கத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது. அடிப்படை விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. உடல்நிலை குறித்து ஏதாவது தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஜோதிடத்தை மட்டும் நம்பாமல் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது. சரி, எங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரொம்ப சாதகமாக என்னென்ன விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, இந்த மாதத்தில் நீங்கள் முதல் விஷயம் அப்படின்னா பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முடிவுகளை கண்டிப்பாக பெற முடியும். இரண்டாவது விஷயம்னு பார்த்தோம்னா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரங்களில் பின்வாங்க வேண்டாம். மூன்றாவது, பழைய விஷயங்களை போட்டு மனதில் குழப்பாதீங்க. அதே நேரத்தில் நான்காவது விஷயம் கற்றல். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதுவும் இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி,
இது இப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கக்கூடிய ஒரு ராசி தான். 5வது விஷயம் குடும்ப ஆதரவு. குடும்பத்தில் நம்பிக்கையான ஒருவரோட ஆலோசனை உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சரி, எந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோமா, அவசரமான முடிவு எடுக்காதீங்க. ஒரு செய்தி வந்தவுடன் உடனே பதில் சொல்ல வேணாம், முதல்ல யோசிங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்கள். அடுத்ததாக பண விஷயம், நண்பர்கள் அல்லது உறவினர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும் பண முடிவுகளை எடுக்க வேணாம். நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு என்ன சரின்னு தோதோ அது செய்யுங்க. அடுத்ததாக வார்த்தை, பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க. உண்மையாக இருந்தாலும் அது மற்றவங்களை காயப்படுத்தாத வகையில் பேசுங்க. அதிகமான சிந்தனை, நடக்காத விஷயத்த நினைத்து கவலைப்படாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அதே நேரத்தில் நடந்த பிரச்சனைக்கு தீர்வு தேடுங்க, நடக்காத பிரச்சனைக்கு பயப்படாதீங்க. இந்த ஒரு வரிய கன்னிராசிக்காரர் இந்த மாதத்தை மட்டும் ரொம்ப நினைவில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. சரி, உங்களுக்கு என்ன பரிகாரம்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, தங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அதே பாருங்கள், இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நிறைய பேருக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப விநாயகர் இஷ்ட தெய்வமாக இருப்பாங்க. விநாயகர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, தங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. இன்றைக்கி கூட பாருங்கள், சஷ்டி நாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபடலாம். முக்கியமான பரிகாரம் அப்படிங்கிறது மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை குறித்து நல்ல ஒரு செயல்களில் கவனம் செலுத்துங்க. யாருக்காவது முடிந்த அளவுக்கு, உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. அதே நேரத்தில் பரிகாரம் அப்படிங்கிறது பயத்திற்காக செய்ய வேண்டியது கிடையாதுங்க. நம்பிக்கையோடு மன அமைதிக்காக செய்யக்கூடிய ஆன்மீக நடைமுறையாக எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.